பன்னீர்செல்வம் கிட்ட சொன்னீங்களா ராஜினாமா பண்ண போறேன், இந்த மாதிரி திமுக சேர போறேன்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். அவர்கிட்ட விலகி வந்தீங்க. அவர் ஒரு உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று தொடங்கியிருக்காரு, அது கூட நீங்க இணைந்து பயணிச்சீங்க. திருப்பி அவருக்கும் உங்களுக்குமான நெருடல் என்ன? என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்துதான் நான் முடிவெடுத்தேன். ஓபிஎஸ் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அதிமுக ஒன்றிணைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாரு, அங்க போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது தோல்வி அடையும்னு நீங்க கணிச்சனாலதான் விலகிட்டீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கவும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார்.